எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் அழகாக கூறுகிறது. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். மரண பயம் ஜீவகாலமெல்லாம் மனிதனை நாசப்படுத்தும் மரண பயத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அளிக்க அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஆனால் நடந்தது என்னவென்றால், அந்த பயத்தை மனிதனால் நீக்கி போட முடியவில்லை. இந்த பயம் அவனை தொடர்ந்து ஆண்டவரின் வருகையிலும் அவனை வருத்தியது என்றால் அதுதான் உண்மை.